சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 1-8 வரைக்கும் வாசிக்கப்படும் பொழுது அவர் சோர்ந்து போகாமல் இருக்கும்படி ஜெபம் பண்ணும்படி ஒரு உவமையை சொல்கிறார். அந்த உவமையின் கருத்தை பார்க்கப்படும் பொழுது அது ஒரு விதவைக்கு ஏற்படுகிற பிரச்சனையை பற்றி சொல்லி அந்த உவமையின் முடிவிலே பார்க்கப்படும் பொழுது 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை பார்க்கப்படும் பொழுது அவர் சொல்கிறார், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள், அதாவது கூப்பிடுகிறவர்களாகிய இரவும் பகலும். இந்த காலத்திலே நாம் ஜெபிப்பது காலையிலும் ஜெபிக்கின்றோம், இரவு ஜெபிக்கின்றோம், ஆண்டவரை இரவும் பகலும் கூப்பிடுகின்றோம். இப்படியாக இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிறார். முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனாலும் அவர்களுடைய விஷயத்தில் நான் நீடிய பொறுப்பை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனோ ஒரு கேள்வியை கொடுக்கிறார். அடுத்தது, அவர்களுக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று அந்த 8ஆம் வசனத்திலே முடிவடைகிறது. சரி, நமக்கு தேவன் எதை குறித்து நியாயம் செய்வார்? நியாயம் என்றால் என்ன? ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு சமாதானம் இன்மை இருக்கும் பொழுதுதான் யாராவது ஒரு மத்தியஸ்தர் நியாயம் செய்ய வேண்டும். இதுதான் நியாயம். அப்படியே அந்த விதவைக்கு ஜெபத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது ஒரு நியாயம் உண்டாக வேண்டும். அப்பொழுது நியாயம் என்பது ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு குறைபாடுகளிலே வாழ்ந்து வருகிறவர்களுக்கு அந்த நியாயத்தை குறித்து அவர் சொல்கிறார். அதற்காக ஜெபத்தை குறித்து சொல்கிறார். இங்கே நியாயத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் இரவும் பகலும் கூப்பிடுவதற்கு நியாயம் செய்யப்படுகிறார். இந்த நியாயம் என்பது சங்கீதக்காரன் 17வது சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கப்படும் பொழுது இந்த நியாயம் தேவனுடைய சன்னதியில் இருந்து வெளிப்படும். அப்போ இந்த நியாயம் தேவனுடைய சன்னதியில் இருந்து ஏன் வெளிப்படணும்? எதற்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று பார்க்கப்படும் பொழுது 2வது சொல்கிறார், உபாகம் 30:16 கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது நியாயமாய் இருக்கிறது. இன்று 146வது சங்கீதத்தில் வாசித்தோமே, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அப்போ நியாயம் செய்யப்படுகிறது ஒன்று இருக்கிறது என்பதை இயேசு சொல்கிறார். என்ன நியாயம்? பாவம், மரணம். நியாயப்பிரமாணத்தினால எந்த ஒரு மனிதனும் நீதிமானாக முடியாதபடி பாவம், மரணம் ஏகமாய் ஆண்டு கொண்டது. அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுபடும்படியாய் ஜீவனும் சமாதானம் பெருகும்படியாக தேவன் இதைத்தான் அவர் நியாயம் என்றதை தன்னுடைய சுவிசேஷத்தின் மூலம் இதை வெளிப்படுத்துகிறார். இதனுடைய ரகசியம் என்ன என்று சொன்னால், நாம் சகரியாவிலே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்த பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை வேலை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்த ஆசாரியன், கர்த்தர் அவனை பார்த்து திடன் கொள், அப்படிப்பட்ட ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கர்த்தரிடத்தில் திடன் கொள் என்று சொல்லி அவனை ஆலயத்தினுடைய பணிக்காக அழைக்கிறார். அழைத்தவர் சகரியாவை பார்க்கப்படும் பொழுது அவர் உயிரோடு இல்லை. சகரியாவிலே சொல்லப்படும் பொழுது சகரியா தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தப்படும் பொழுது அந்த பிரதான ஆசாரியனை குறித்து தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த தரிசனம் அந்த தரிசனமானது அவர் மரித்து தேவனிடத்தில் சென்றதாக ஒரு தரிசனம். அந்த தரிசனத்திலே கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். அப்படி நிற்கப்படும் பொழுது சாத்தானு விரோதமா அவனுடைய வலது பார்க்கல நிற்கிறான். அவன் சொல்றான், சாத்தான் இவனை நோக்கி இவன் பாவத்தை சொல்லணும், ஆசாரியன் செஞ்ச பாவத்தை சொல்லணும்ட்டு துடித்து நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானை எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்கிறார் என்று சொல்லி அந்த நேரத்துல யோசுவா பக்கத்தில் இருக்கிற அந்த சாத்தான் குற்றம் சொல்கின்ற வேலையில ஒரு கடிந்து கொள்ளுதலை, சமாதானத்தை வைத்து நியாயத்தை செய்கிறார் அந்த கர்த்தருடைய தூதன். என்ன நியாயம்?
மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நியாயத்தை குறித்து அக்காலத்திலே அந்த பிரதான ஆசாரியனாகிய அந்த யோசுவாவுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சகரியா தீர்க்கதரிசிக்கு அது தரிசனமாகவும் வெளிப்படுத்துகிறார். அந்த தரிசனமானது அவன் மரித்து உயிர்த்திடாத முன்பாக அவன் தேவனுடைய சன்னதியிலே நிற்கப்படும் பொழுது சாத்தான் அவனை குற்றம் கேட்கிறான். அந்த இடத்தில் கர்த்தர் அந்த சாத்தானை கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவர் அந்த யோசுவாவுக்கு சொன்னது என்ன என்று சொன்னார், அவர் அவனுடைய அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்யும். முதலாவதாக தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் இயேசுவை கொண்டு நம்முடைய அக்கிரமத்தை நீக்கும்படியாக முதலாவதாக ஒரு காரியத்தை செய்கிறார். சகரியா 3 எடுத்து வாசிக்கப்படும் பொழுது முதல் நமக்கு ஏன்னா நம் இரவும் பகலும் கர்த்தரை தேடும் பொழுது மாம்சம் பலவீனம் உள்ளது. வார்த்தையிலும் செய்கையிலும் பார்வையிலும் நாம் தவறு செய்யும் பொழுது வலது பார்க்கத்துல எப்பொழுதும் அவன் கிறிஸ்துவை நோக்காமல் அவன் வந்து நின்று குற்றம் சொல்ல பார்ப்பான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கடிந்து கொடுக்கிறார். இன்று இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சாத்தானானவன் வலது பக்கமாக நின்று கொண்டு அவன் குற்றஞ்சட்டமானம் ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டு நம்முடைய அக்கிரமங்களை நீக்குகிறார் என்று இந்த காலவேளை ஆண்டவர் சொல்கிறார். எப்படி யோசுவாவுக்கு அக்கிரமத்தை உன்னிலிருந்து நான் நீக்கி செய்கிறேன். இரண்டாவது, அழுக்கு வஸ்திரத்தைக்கு பதிலாக உனக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய உலகம் நம்மளை பாவக்கரையாக பார்த்து நம்மளை எவ்வளவாக குற்றப்படுத்தினாலும் ஆண்டவர் சொல்கிறார், சாத்தானை கடிந்து கொண்டு நமக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மேல் வைத்து அவர் நமக்கு விடுவித்து நம்மை அழகு பார்க்க விரும்புகிறார். மூன்றாவதாக பார்க்கப்படும் பொழுது நம்முடைய சிரசின் மேல் பாகை வைக்கிறார். சிரசின் மேல் பாகை என்று சொன்னால் இதோ வெளிப்பட்டுள்ள ஜீவ கிரீடம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால ஆண்டவர் அக்காலத்திலே சகரியாவுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக எதிர்காலத்துல நமக்கு கிடைக்க வேண்டியதை அக்காலத்திலே அதை வெளிப்படுத்துகிறார். அந்த ரகசியம் தான் இதே தம்மால் கூப்பிடுகிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயம் என்னன்னு சொல்லப்படல, நியாயம் என்னன்னு சொல்லப்படல. ரட்சிப்பின் சுவிசேஷத்தினுடைய விஷயத்தில் பிலிப்பு 4ஆம் அதிகாரத்துல 1 சொல்லப்படுகிறது, சுவிசேஷ விஷயத்தில் என்று சொல்லப்படுகிறது. இந்த இயேசுவாகிய தேவன் இந்த மண்ணுக்கு வந்து சுவிசேஷ விஷயத்தில் நமக்கு பொறுமை உள்ளவராய் இருந்து மரணத்தையும் பாவத்தையும் ஜெயித்து சாத்தானுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் நிக்காகமாக்கி அவர் நமக்கு பிரதான ஆசாரியர் சொன்னதை போல கர்த்தருடைய தூதன் சாத்தானை கடிந்து கொண்டு அவனுக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தை உடுத்தி, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி, தலையில சுத்தமான பாகையை வைத்து அவனை 3:7 பார்க்கும் பொழுது சாட்சியோடு சொல்றாரு அந்த கர்த்தருடைய தூதன். தேவனுடைய ஆலயத்துல அந்த ஆசாரியன் நியாயம் விசாரிப்பார். எதிர்காலத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி, கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட வெகுமதி குறித்த இந்த தரிசனம், இதை நிறைய பேர் உணரவில்லை. நம்மை தேவனுடைய ஆவியானவர் சொல்றார், யோசுவாக்கு என்ன சொல்றாருன்னா, ஆலயத்துல போய் நியாயம் விசாரிப்பாய், ஆலய பிரகாரங்களிலே நீ காவல் காப்பாய் என்று சொல்கிறார். ஒரு உயர்ந்த பொறுப்பு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனுடைய ரகசியத்தை தான் அந்த ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நேடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ நியாயம் செய்வார், சீக்கிரம் நியாயம் செய்வார் என்று வேதம் திட்டமாக நமக்கு உரைக்கப்படுகிறது. ஆகினால இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் ஆழ்ந்து தியானிக்கப்படும் பொழுது எதிர்காலத்திலே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார். ஆகியனால்தான் 3வது அந்த சகரியா 3:8 எடுத்து வாசிக்கப்படும் பொழுது அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கப்படுவாராம். பாருங்கள், ஆண்டவர் கிறிஸ்து இயேசு மரித்தோரில் இருந்து உயர்த்தெழுந்த நாளில் இருந்து இன்ற நாள் வரைக்கும் அவர் வருகின்ற நாளில்
இருக்கின்ற அன்ற நாள் வரைக்கும் அன்றையிலே அவர் வெளிப்படும் பொழுது அந்த அக்கிரமத்தை ஒரு நிமிஷத்தில் நீக்கப்படும் பொழுது நாம் மறுரூபம் அடைந்து அவரை தரிசித்து அவரோடு கூட ஆலயத்தை ஆளுகை செய்யும்படி காவல் காக்க அந்த பிரகாரங்களை காவல் காக்கும்படி ஒரு தேவன் உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்குள்ளாக வழி நடத்துகிறவர் என்பதை சகரியா தீர்க்கதரிசி மூலம் யோசுவா என்ற பிரதான ஆசாரியன் பூமியிலே இருந்து மறித்து கர்த்தருடைய சாட்சியை நிற்கப்படும் பொழுது இந்த தரிசனத்தை, இந்த நிகழ்ச்சியை சகரியாவுக்கு தரிசனமாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த சகரியா மூலம் சொல்லப்படுகிற விஷயம் என்ன என்று சொன்னால் சுவிசேஷம். அதனாலதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வார்த்தையை பார்க்கப்படும் பொழுது சுவிசேஷ விஷயத்தில் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு பவுலை கொண்டு சொல்கிறார். உத்தம கூட்டாளி, அவருக்கு உதவியா இருந்தாய், உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன், உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்துல என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டாய், அதனால அவர்களுடைய நாமங்களை ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லிவிட்டுத்தான் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறார். இதற்காகத்தான் நம்முடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் சாத்தானை கடிந்து கொள்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரம் தரப்படுகிறது, ஜீவ ஈழம் கொடுக்கப்படுகிறது, சாட்சியோடு கூட ஆலயத்திலே நம்மை நியாயம் விசாரிக்கிறவராகவும் காவல் காக்கிறவராகவும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை இந்த நாளிலே நம்மளுக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஆகியனால்தான் இந்த சுவிசேஷ விஷயத்தில் என்று சொல்லப்படும் பொழுது ஏசாயாவில சொல்லப்படுகிற 52ஆம் அதிகாரத்துல பார்க்கப்படும் பொழுது 52:7 எடுத்து வாசிக்கப்படும் பொழுது சமாதானத்தை கூறி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தீர்க்கதரிசிகள் மூலமாக நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவாக அழகாயிருக்கின்றன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலையின் பிரசங்கத்திலே நின்று அவருடைய சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறார். சத்துருவை சிநேகி, சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, நிந்திக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணி, ஒருவன் 1 மைல் தூரம் உன்னை நடக்க பிரயாசப்பட்டால் அவன் 2 மைல் தூரம் அவனோடு கூட செய், கேட்கின்ற யாவருக்கும் கொடு என்று சொல்லி ஆண்டவர் சுவிசேஷத்தை கொண்டு மரணத்தையும் பாவத்தையும் ஜெயிக்கும்படி ஆண்டவர் சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த சுவிசேஷம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, அந்த ஆசாரியனை குறித்து ஆண்டவர் சகரியாவுக்கு சொல்லப்படும் பொழுது கடைசியாக அவர் சொல்லுகிறார், நீ போய் இளைப்பார், உன்னை அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் நீ போய் இளைப்பார், உன் தோழரும் கூட இளைப்பாருங்கள் என்று சொல்லி அந்த அதிகாரம் முடிகிறது. அந்த அத்திமரத்தின் கீழ் திராட்சை செடியின் கீழ் என்று சொல்லப்படும் பொழுது பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் பிலிப்பை கொண்டு 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கப்படும் பொழுது ஆண்டவர் அந்த உத்தமனாகிய நாத்தான்வேல் வந்திருக்கார், அவனை போய் அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறாரு? நாத்தான்வேல் தம்மிடத்தில் இயேசுவை பேசி நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கிறவர்களை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத்துவனுமாகிய இயேசு என்றார். அப்போ ஆண்டவரை குறித்து அந்த நாத்தான்வேலுக்கு சொல்லப்படும் பொழுது அவன் என்ன சொல்றான், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா என்று பிலிப்பை கேட்டான் பாருங்கள். அப்பொழுது இயேசு நாத்தான்வேலை கண்டு வரக்கண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர்? இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பாகவே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே உன்னை கண்டேன். பாருங்கள், அந்த பிரதான யோசுவாகிய அந்த ஆசாரியனை உன் விதிகிதத்தில் நீ உயிர்த்தெழும் பொழுது தேவன் கிறிஸ்து வருவார், அதுவரையும் நீ அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் போய் இளைப்பாறு என்று சொன்னார்.
ஆண்டவர் இளைப்பாறுதலுக்கு மாத்திரமல்ல, பூலகத்திலே அத்தி மரத்தின் கீழ் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக நாத்தான் வேலை பார்த்து சொன்னார், அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டு. ஆண்டவர் எவ்வளவாக முன்பும் மனுஷன் வாழ்வதற்கு முன்பும் மரித்தும் உயிரோடு மறுபடியும் வரப்போகிற கிறிஸ்துக்கு முன்பாக மரித்தவனை உயிரோடு எழுந்திருக்க பண்ணவும் இந்த ஆண்டவர் இந்த ஒரே ஒரு ஜெபத்தின் அவருடைய வருகையின் ரகசியத்தை அந்த ஆண்டவர் தெரியப்படுகிறார். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே மனுஷனாகிய நாத்தான் அவன் தேவனை தேடும்படி, கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி, நியாயப்பிரமாணத்தின்படி யாக மாத்திரமல்ல, நமக்கு ஒரு மேசியா வருவார், அவர் நமக்கு அதிகமான விஷயங்களை சொல்லுவார், சத்தியத்தை சொல்லுவார் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறவனாகவே இருந்திருக்கார். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து அத்திமரத்தின் கீழே இருந்து உன்னை நானு தெரிந்து கொண்டேன். அதனால அத்திமரத்தின் மட்டும் இருந்து தெரிந்து கொள்ளவில்லை. அவர் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினால விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானதை உன்னை காண்பாய். என்ன காண போற? இதோ வானம் திறந்திருக்கிறது, தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அர்த்தம் என்ன? யாக்கோப்பு வனாந்தரத்திலே படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, லூஸ் என்ற இடத்திலே படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதையும் கண்டு அவன் பயந்து, இது பயங்கரமான இடம், இது தேவன் எனக்கு வெளிப்பட்ட இடம், பரிசுத்தம் இடம் என்று சொல்லி அந்த லூசை என்ற இடத்தை தேல் என்று மாற்றினார். ஆண்டவர் முன்பும் பின்பும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். யாக்கோபோடு பேசினவர், நாத்தானோடு பேசினவர், இன்று நம்மோடும் நம்முடைய ஒவ்வொருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்கள் யாவரிடத்திலும் அவர் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார். எதற்காக என்று சொன்னார், நித்திய ஜீவனை அளிக்கும்படி, வானத்தில ஏணியிலே ஏற, பரலோகத்தின் தேவனிடத்துல போக, பரிசுத்த தேவனை தரிசிக்க, நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க, பரலோக ராஜ்யம் தெய்வமாய் இருக்கிறது, மனம் திரும்புதல் என்று சொல்லும்படியான வார்த்தைக்குள் பிரவேசிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த ஜபத்தை குறித்து நம்மை தியானிக்க செய்தார். ஆகியனாலதான் நாம் இரவும் பகலும் எவ்வளவேனும் சோர்ந்து போகாமல் செபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த சாத்தான் எப்பொழுதும் குற்றம் சொல்லுவான். யோபு பக்தனாய் இருக்கும் பொழுது மனைவியை கொண்டே குற்றம் சொன்னான். நீர் இப்படியா இருக்கிறது, தூஷித்து தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு இவ்வளவு நடந்த பிறகும் கூட கடவுளை விசுவாசிக்கிறாயா என்று தன்னுடைய சொந்த மனைவியை சாத்தான் பயன்படுத்தினான். அருமையானவர்களே, இப்படித்தான் நம் குடும்பத்திலும் சரி, நாம் வேலை ஸ்தலத்திலும் சரி, நாம் வாழ்கின்ற பகுதியிலும் சரி, சாத்தான் எப்பொழுதும் குற்றம் சுமத்துவதற்கே வலது பக்கத்தில் நிற்பான். ஆனா தேவனாகிய கிறிஸ்து நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடினாலே தாவீது சொன்னதை போல நான் அசைக்கப்படுவதில்லை, அவர் என்னுடைய வலது பாரத்தில் வீட்டிருக்கிறார் என்று சொல்லி தாவீது உறுதியாய் தேவனை பற்றி கொண்டு விசுவாசத்தோடு வாழ்ந்தார். அதை போல இன்றும் நாமும் கூட நாத்தான்வேலுக்கு ஆண்டவர் சொன்னதை பிரகாரமாக, நீ இது மாத்திரமல்ல நாத்தான்வேலே, நீ அத்திமரத்தின் கீழ் அனுதினமும் ஜெபித்தது மாத்திரமல்ல, என்னை தேடினது மாத்திரமல்ல, நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் தேவ தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் ரட்சிப்பின் மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு தரிசனத்தையும், அந்த தரிசனத்தின் மூலம் சுவிசேஷத்தையும் நீங்கள் உலகமெங்கும் பிரத்யேகிப்பவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நாத்தான் நடத்தில் பேசுகிறார். அப்படியாய் நம்மோடு கூட இருந்து நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி, நம்முடைய அழுக்கு வஸ்திரத்தை எல்லாம் நீக்கி, சுத்தமான பரிசுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிவித்து, கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக தேவனுடைய ஆவியானவர் அந்த தூதனை கொண்டு நம் சிரத்திலே பாகையை வைத்து அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே ஆலயத்திலே நியாயம் விசாரிக்கிறவர்களாய், காவல் காக்கிறவர்களாய், கிறிஸ்துவை குறித்த
வெளிப்பாடை அந்த பிரதான ஆசாரியன் சொல்லி ஆண்டவர் பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே, ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுதே, அந்த ஆசாரியன் உயிரோடு இருக்கும் பொழுதே என்ன சொல்லி இருக்கிறார்னா, பிரதான ஆசாரியனாகிய அந்த தேவ மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்ற, பயப்படாத, இடம்பு, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஆசாரியனாகிய பிரதான ஆசாரியனாகிய இவரை பார்த்து, யாரை பார்த்து சொல்றாரு? யோசுவை பார்த்து சொல்லி, உயிரோடு இருந்த பொழுது நீ ஆலயத்தை கட்டு என்று சொன்னார். அதை குறித்து பயப்படாது, எந்த மனுஷனை குறித்து பயப்படாது. ஆலயம் கட்ட வேண்டும் என்பது நம் சரீரமாகிய ஆலயத்தை கட்டும்படி இந்த நாளில செபத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த நாளில் நாம் இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுவது நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கடமை. இதுதான் நியாயம், இதுதான் நியாயம். ஆகினாலதான் உபாகம் 30:16 சொல்லப்படுவது போல் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது நியாயம். ஆகினாலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார் என்று சொன்னால், தினமும் தினமும் பாவம் நம்மளை ஒடுக்க பார்க்கிறது, வறுமை ஒடுக்க பார்க்கிறது. பரிசுத்தமான தேவனுடைய சன்னதிக்கு வரும் பொழுது சோதனைகள், பலவித வேதனைகள், நோய்கள் நம்மை ஒடுக்க பார்க்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நியாயம் செய்கிறவர். யோசுவாவுக்கு நியாயம் செய்தார். யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, அத்திமரத்தின் கீழ் இருந்த நாத்தானுவலுக்கு நியாயம் செய்தார். நாத்தானுக்கு வேல் மாத்திரமல்ல, இந்த ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அனுதினமும் நமக்கு நியாயம் செய்து நம்முடைய நாமத்தை ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படும்படியாக சுவிசேஷ விஷயத்தில் பாடுபடுகிறவர்களை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார் என்பதே ஆசீர்வாதத்தை இன்று பரிசுத்த சேனைகளாகிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிற, விசுவாசத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவன் இந்த நாளிலே நியாயம் செய்வார். அநேக உபத்திரங்கள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், நோய்கள், வியாதிகள், வறுமைகள் எல்லாம் போராடுகிறார்கள். அவர் யோசுவாவுக்கு சொன்னதை போலவும், நாத்தானுவேலுக்கு சொன்னதை போலவும் நமக்கும் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். ஆகினால அவரை நாம் பற்றி கொண்டு அவரிடத்துல சத்தியத்திலும் சமூகத்துல அவருடைய வார்த்தைக்கும் சத்தியத்தின் கீழ்பட்டு நடந்து கர்த்தரிடத்திலே உண்மையாய் அன்பு பெறப்படுகிறது. ஆண்டவர் விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு என்றென்றும் கட்டளையிட்டு சாத்தானை கடிந்து கொண்டிருப்பாராக. என்னை நேசித்து வழிநடத்துகிறவரே, இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையில் அநேக பாவங்கள், அநேக மீறுதல்கள், அநேக துன்பங்கள், அநேக வியாதிகள், போராட்டங்கள், அவை விசுவாசம் எவ்வளவாக போராடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கடிந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அதற்கு எவ்வளவு பாத்திரவான்கள், ஆனாலும் எங்களை பாத்திரவான்கள் ஆகி எங்களை மிகவும் நேசித்து அன்பு கூர்ந்து எங்கள் மேல் கிருபையும் இரக்கமும் தயவாயிரு மட்டும் உதவி செய்கிறீர்கள். அதற்காக கொடான ஸ்தோத்திரம், அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் இரவும் பகலும் எப்பொழுதும் ஜெபிக்கும்படி தேவ ஆவியானவர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டது போல திடன்கொள் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி திறப்படுத்தி நிலைநிறுத்தி தேவனுடைய சன்னதியில உங்களுடைய நாமத்துக்கு என்ற சாட்சியாக கடந்து வாழ உதவி செய்தரல வேண்டும் என்று மீட்பெரும் ரட்சகருமான இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.